அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஷாலாஸ் ரெசிபீஸ். இன்னைக்கு இஃப்தார் ரெசிபி என்ன பார்க்க போகிறோம்னா ஹெல்த்தியான ஆப்பிள் ஓட்ஸ் மஃபின்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். ஓவன் இல்லாமல் பேன்லேயே எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பவுலில் 2 எக்ஸ் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி பீட்டர் யூஸ் பண்ணலை, விஸ்க்கு தான் யூஸ் பண்ண போகிறேன். இதில் சுகர் 1/4 கப், வெனிலா எசன்ஸ் 1 டீஸ்பூன் சேர்த்து நல்லா விஸ்கை வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் பீட்டர் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆயில் 1/4 கப், ரீஃபைண்ட் ஆயில் 1/4 கப் சேர்த்துக்கோங்க. சேர்த்து அதையும் சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கிறணும். இதில் 1/2 கப் ஓட்ஸ் சேர்த்துருக்கேன். நான் சின்ன ஆப்பிளை நான் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். ஒரு ஆப்பிள் சேர்த்துருக்கேன். பேக்கிங் பவுடர் 1/2 டீஸ்பூன், பேக்கிங் சோடா 1/4 டீஸ்பூன், பட்டை பொடி 1/2 டீஸ்பூன், கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் சால்ட் சேர்த்துக்கோங்க. அதோட பிளாக் கிஸ்மிஸ் ஒரு 1/4 கப் சேர்த்துக்கலாம். ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபிங்க இது. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணியாச்சு. இதில் மைதா எதுவுமே நம்ம சேர்க்கலை. மஃபின் மோல்டில் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிக்கிறேன். நான் கப் எதுவும் யூஸ் பண்ண போகிறது கிடையாது. மோல்ட்லேயே ஸ்ட்ரைட்டாக நான் ஊற்ற போகிறேன். இது நான்ஸ்டிக் தாங்க, ஆயில் மட்டும் அப்ளை பண்ணால் போதும். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக வச்சுக்கோங்க. சின்ன சின்ன கப் கேக்காக வரும். இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம ஃபில் பண்ணிடலாம். ஒரு மோல்டிலேயே நமக்கு 12 கேக் கிடைக்கும். ஃபில் பண்ணியாச்சு. இதுக்கு மேலே கொஞ்சமாக நான் நட்ஸ் சேர்த்துருக்கேன். நான் பாதாம் சேர்க்குறேன். நீங்கள் என்ன நட்ஸ் வேணுமோ சேர்த்துக்கோங்க. நம்ம அந்த கப் கேக் சாப்பிட்றது இந்த நட்ஸோடு நல்லாயிருக்கும். ஒரு கனமான பேன் வச்சு ஒரு 10 நிமிஷம் ஹை ஹீட்டில் ஸ்டாண்டோட சூடு பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா சூடாக இருக்கணும். இப்போ நம்மளுடைய மோல்டை வச்சு மூடி வச்சிடலாம். 25-30 நிமிஷம் மீடியம் ஹீட்டில் வச்சுக்கோங்க. ஒரு டூத் பிக்கோ ஒரு கத்தியோ வச்சு நம்ம குத்தி பார்க்கையில் க்ளீனாக வரணும். வந்துச்சுன்னா குக் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இதை கம்ப்ளீட்டாக ஆற விட்டுருங்க. ஆற விட்டுட்டு நம்ம எடுத்தா சூப்பரான ஹெல்த்தியான ஆப்பிள் ஓட்ஸ் மஃபின்ஸ் சூப்பராக தயாராகிடுச்சு. நமக்கு ஓவனே இல்லாமல் பேன்லேயே நம்ம ரெடி பண்ணியாச்சு. இதில் சேர்த்துருக்க இன்க்ரீடியன்ட்ஸ் என்னதுன்னா ஓட்ஸ், ஆப்பிள், நட்ஸ், அதோட நம்ம பிளாக் கிஸ்மிஸ் சேர்த்துருக்கோம். ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். இன்ஷா அல்லாஹ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.